Gopi sir. Good morning. Very good. Keep it up. Keep it up. என்னண்ணே 5 நிமிஷம் தாங்கல உங்க பொய்யே வராத வித்தையா ஏன்னா ட்ரை பண்றீங்க? வேலையை பாரு. இல்ல யாரா யோகண்ட வேலையை பாரு. இல்ல ஊட்டிக்கு போ, கொடைக்கானல் போ, உங்க சித்தப்பா வீடு போ, பெரியப்பா வீடு போ. படுத்தி எடுத்துக்கிட்டு வணக்கங்க. வாங்க திறக்கிற. வெத்தலை சீவல் போடுறீங்களா? நெய் சீவல் பரவாயில்ல. அது சரிங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் கொடுத்து அனுப்பினே, பொருத்தங்கிருத்தம் பார்த்தீங்களா? பார்க்காம இருப்போமா? வீட்டு வாசல்லே ஜோசியம் இருக்காங்க. ஜாதகத்தை காட்டும், 10 பொருத்தம் இருக்குன்ட்டான். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்கிறதுக்காக என் தம்பியும் மற்றவங்களையும் அவன் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? ஆமாய்யா, ஒவ்வொன்றா முடிக்க வேணாமா? ஜாதகம் பொருந்தி இருக்கு. அடுத்தது பையனை பத்தி விசாரிச்சுட்டு வந்து அவங்க வீட்டில் போய் பேசிட்டு கல்யாணத்தை நடத்தணுமே. ரொம்ப சரிங்க. மாப்பிள்ளைய பத்தி ஆரம்பத்திலேயே ரொம்ப கிளீனா விசாரிச்சுக்கிறது நல்லது. அப்பதான் உங்களுக்கும் மனசுல முழு திருப்தி கிடைக்கும். பின்னால யாருக்கும் எந்த விதமான மனத்தாங்களும் வந்துடக்கூடாது பாருங்க. நூலை கட்டின மாதிரி பேசுறியா நீ? தரகனுக்கு எடுத்துக்காட்டா நிக்க போற நீ. சரி, ஒரு சோடாவா சாப்பிட்டு போயேன். பன்னீர் சோடா முறுக்கா சாப்பிட்டு போயேன். இல்ல, ஒரு அவசரமான வேலை இருக்கு, அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். வர்றேங்க. பாவம் வெகுளியா இருக்கான். மற்றவன்லாம் கல்யாணம் கட்டிட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாவம் மழையில வெயில் இவனுக்காலே நானு. தெய்வானே அக்கா, என்ன மனாரஞ்சுதான் கடைக்கு வந்தியா? ஆமா, ராமேஸ்வரம் போகணும்னு சொன்ன, எப்ப போற? அடுத்த வாரம் போகணும்க்கா. போன வருஷமே கோயிலுக்கு போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா ஒண்ணும் பழிக்க மாட்டேங்குதுக்கா. இந்த காலத்துலதான் வேற என்னென்னமோ நிறைய வந்திருக்காம்ல. நீங்க 2 பேரு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுங்க. சரிக்கா. ஆமா, என் மகளுக காமு பரமு 2 பேரும் நல்லா இருக்காங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்படியா? 5 பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்தா கேட்கவா வேணும்? தாயம் விளையாடுறதும் பல்லாங்குழி ஆடுறதும் பூ கட்டுறதுமா எப்பயும் சிரிப்பு விளையாட்டு தான். பாத்தையா என் நிலைமைய? நான் பெத்த பிள்ளைகளை உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. தெய்வானே, வா பொன்னி. ரொம்ப நேரம் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பதான் வந்தேன். உன்னை பார்க்கலாம் நினைச்சிருந்தேன். நல்ல வேலை இங்கேயே பார்த்துட்டேன். என்ன விஷயம்? இங்க வா. தெய்வானே, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண ரொம்ப இஷ்டம். அப்படியா? பொண்ணு போட்டாவை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். இந்த சம்பந்தத்தை உடனே பேசி முடிச்சிருங்கன்னு ஒத்த கால நிக்கிறாராம். ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லி விட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பண்ணி. ஆனா நிறைய எதிர்பார்க்கறாங்களோ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாராம். என் பொண்டாட்டிக்கு என்னால சம்பாதிச்சு போட முடியும், பொண்ணு நல்ல குணமா இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. காமு நல்ல யோகக்காரிதான். என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளே நல்லா வழி காட்டியிருக்காரு. உனக்கு தான் பொன்னி நன்றி சொல்லணும். என்ன தெய்வானே, நீ நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? தெய்வானே, தோதுப்பட்ட நாளா பார்த்து சொல்லு, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடலாம். சரி பொன்னி. ரொம்ப நாளா என்ன கடனுக்கு ஏமாத்திட்டு இருக்கா. நான் போய் கடனை வாங்கிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? சரி. தெய்வானேக்கா, மயிலனை எப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு? ஏண்டி, உன் வீட்டுக்கார கூட தானே கச்சேரிக்கு போனாங்க, எப்ப வருவாங்கன்னு சொல்லலையா? கச்சேரிக்கா? கச்சேரிக்கு போறதா எத்தனை மணிக்கு வரேன்னு கரெக்டா சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா கச்சேரிக்கு போகலையே. சரியா, கச்சேரிக்கு போல வேற எங்க போயிருக்காங்க? உங்களுக்கு சங்கதியே தெரியாதா? மகேஷ்க்கு மாப்பிள்ளை பார்க்க திருப்புலானிக்குல போயிருக்காங்க. உங்க வீட்டுக்காரரு, என் வீட்டுக்காரரு, கற்பகானே 3 பேர் சேர்ந்து தான் போனாங்க. ஆமா, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொன்னாரு. நான் குளிச்சுக்கிட்டே இருந்தேனா சரியா காதுல கேட்கல. சரி, கச்சேரிக்கு தான் போயிருக்காருன்னு நானா நினைச்சுக்கிட்டேன். அப்படியா? சரிக்கா, நான் கடைக்கு போகணும், நேரம் ஆச்சு.
ஓம் நமோ நாராயணாய. திருப்புல்லானி வந்தாச்சு. கடை இது. சரி விசாரிப்போம் வாங்க. கற்பகண்ணே என்னண்ணே போய் விசாரிக்கிறீங்களா எந்த கடைன்னு? நான் நோஞ்சா மாதிரி இருக்கண்ணே. தவளு நீ நல்லா முறுக்கா இருக்க, நீ போய் கேளு, கரெக்டா சொல்லுவாங்க. எந்த கடைன்னு விசாரிக்கிறதுக்கு நோஞ்சானா இருந்தானே குண்டா இருந்தானே? அப்ப நீங்க விசாரிக்க வேண்டியதுதானே? என்ன எது கேட்க சொன்னீங்க? வேண்டானே. ஐயோ என்னண்ணே இது, நம்ம என்ன தப்பு தண்டா பண்ண போறோம்? ஒரு சின்ன விசாரணை அவ்வளவுதானே. சரி விடுங்க, நானே விசாரிக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். வணக்கம். வணக்கண்ணே. இங்க செல்வரங்கன்னு அவர் கடை கூட. அதோ அந்த கடை தானே. அண்ணே அந்த கடையில் நிக்கிறாரு அவர் தானே மாப்பிள்ள? மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. தவுல என்னப்பா பட்டுன்னு விசாரிச்சு அமிச்சிட்ட? மாப்பிள்ள எப்படிப்பட்டவரு, ஒரு குணம் எப்படிலாம் விசாரிக்க வேணாவா? அவ்வளவுதானே. வாங்கண்ணே நான் விசாரிக்கிறேன். ஆமா ஒரு நிமிஷம். என்னங்க? அந்த தேங்காய் பழ கடைக்கார ஓனரு எப்படிப்பட்டவரு? அவர் தங்கமான மனுஷங்க, எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவாரு, யார வேணாலும் நம்பி கடையை விட்டுட்டு போவாரு. தண்ணி அடிப்பாரோ? சே அந்த கெட்ட பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. ஆமா எதுக்கு அவர் விசாரிக்கிறீங்க? தேங்காய் வாங்கணும், சுத்தபத்தமான ஆளுகிட்ட போய் வாங்கலாம்னு தான். எப்படிங்க? லூசு மாதிரி இருக்கு. எப்படி இருந்தா என்னண்ணே, விஷயம் கிடைச்சதல்ல? ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிடைச்சுப்பா. நீயும் சரி விடுங்கண்ணே, நம்ம அவர்கிட்டே பேசி அவரை பத்தியே விசாரிப்போம். வாங்கண்ணே. வாங்க. என்னென்ன தேங்காய் இப்படி அனுப்பியிருக்கிறீங்க? என்ன சொல்லுறாங்க? என்னவா தொப்பு தொப்புன்னு சவுண்ட் வருதுண்ணே. இப்படி இருந்தா அழுகுன கைன்னு அர்த்தம்னு பாருங்கண்ணே. நீங்களே நல்லா பார்த்து சொல்லுங்க. கோவிலுக்கு வர்றவங்க எங்கிட்ட தேங்காய் வாங்கி உடைக்கிறாங்க, அதுல அழுகுன காய் வரலாமா? அண்ணே சமைக்கிற காயில அழுகுன காய் இருக்கலாம், சாமிக்கு உடைக்கிற தேங்காயில போய் அழுகுன காய் இருக்கலாமாண்ணே? மன்னிச்சிரு செல்வராங்க, ஏதோ கொஞ்சம் தவறு நடந்துருச்சு போல. சரி விடுங்க. கணீர்னு சவுண்ட் வருதா? நல்ல காயின் தானே அர்த்தம். அதாவது ஒரு நல்ல தேங்காயை சுண்டும் போது ஒரு நாதம் வரும், தவில்ல வாசிக்கிற நாதம் மாதிரி, மிருதங்கத்துல வர லயம் மாதிரி கணீர்னு சவுண்ட் வரும்னே. சரிண்ணே நீங்க போயிட்டு வாங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன்னு, இது சாமிக்கு படைக்கிற பொருள் விற்கிற கடை. உங்க சர்வீஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆத்மாத்தமா பக்தியோட இருக்கணும். சரி செல்வராங்க, அடுத்த முறை நல்ல தேங்காய் இறக்கிடுவோம். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, என்ன நிக்கிறீங்க? தேங்காய் பழம் வாங்கணுமா? நம்ம கடையில பழங்கள்லாம் நல்லா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம். என்ன மயிலண்ணே சம்மாவோட கிளம்பியாச்சு போல் இருக்கு. செல்வரங்கம் பொண்ணு வீட்டுக்காரவங்க உன்னை பத்தி சரியா விசாரிச்சு போலான்னு வந்திருக்காங்க, அப்படித்தானே? ஆமாமா. அது கோயிலுக்கு வந்த தரக. என்ன நீங்க? தப்பே இல்லைங்க, ஆரம்பத்திலே மாப்பிள்ளைய பத்தி தெளிவா விசாரிச்சு நல்லதுதான். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, பின்னால அதுல சொத்த இதுல சொல்லணும்னு சொல்லக்கூடாது. என்ன நான் சொல்றது? நீங்க விசாரிக்க வந்ததுல தப்பே இல்ல, ஆனா என்ன விசாரிச்சாலும் இப்பவே மொத்தமா விசாரிச்சுக்கிறங்க, தவணை முறையில மட்டும் வேணாம். கரெக்ட். ஐயோ தரகரே, நான் எங்க கச்சேரிக்கு வந்தோம், அப்படியே அது சாமி கும்பிட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவு பாருங்க, ஒத்து கூட எடுத்து வந்திருக்கா பாருங்க. அண்ணா டைம் ஆச்சு, போலானே. போயிட்டு வரோம். வரேங்க, வரேன் தரகரே. சரிண்ணே. என்ன விசாரிக்க வந்தாங்களா? ஆமா. பேசாமே போறாங்க. ரகசியமா விசாரிக்க வந்திருக்காங்க, விஷயத்தை போட்டு உடைச்சிட்டோம்ல, கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை, நீங்களும் கடையில இருந்து நல்லாவே பேசினீங்க, எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சது. கிளம்புறதுக்கு போக்குவரத்துக்கு செலவு கொடுங்க. கொடுக்குறேன். தரகர் பையன் திடுதிப்புன்னு வந்து நின்றுட்டானே. ஆமாண்ணே, எனக்கே தர்ம சங்கடமா போச்சு. ஆமா, சத்தம் இல்லாம பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா தரகர் பையன் வந்தது இல்லாம நம்மளை மாட்டி விட்டான். ஆனா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போயிடுச்சுங்க. ஆமா ஆமா ஆமா, அவரே அந்த தேங்காய் அப்படி தட்டி தட்டி அவர் சொன்ன விதமே இருக்கு பாருங்க, அதுலயே அவர் குணம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்போ வேற எதுவும் விசாரிக்க வேணாமா? இன்னும் என்ன இருக்கு விசாரிக்கிறதுக்கு? மாப்பிள்ளை மனசு அந்த தேங்காய் பூ மாதிரி வெள்ளையா இருக்கு, அது போல எனக்கு. மகேஷுக்கு இந்த மாப்பிள்ளை ஓகே. மகேஸ்வரி, மொட்டை மல்ல போய் துணியெல்லாம் எடுத்து வந்துட்டியாம்மா? ஐயோ மறந்துட்டேம்மா. மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்கல்ல, அந்த ஞாபகத்துல இத மறந்துட்டா. போடி. அக்கா வைக்கப்பட ரொம்ப தான் கஷ்டப்படுது. அண்ணே வாங்க மும்மூர்த்திகளா, வாங்க உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? அண்ணே விசாரிச்சோம்னே, மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா தெரியுறாருண்ணே. ஆமாண்ணே, அவர் தொழில் கூட ரொம்ப தெய்வீகமான தொழிலா இருக்குண்ணே. ஆமாண்ணே,
திருப்பூர்லாம் நீ கோயிலுக்கு வாசல்லையே கடனே. வியாபாரம் நல்லா நடக்குது, நல்ல குணம் உள்ளவரா தெரியறாருண்ணே. சரி, அக்கம் பக்கத்தை நேக்கா விசாரிச்சிங்களா குடும்பத்தை பத்தி? என்னத்த நேக்கா விசாரிக்கிறது, அதுக்குள்ளதான் நம்ம தரகர் அங்க வந்துட்டாரு. இன்னார் தான் இவங்கன்னு போட்டு உடச்சு விட்டாரு. காலையில தானே என்ன பார்த்து பேசிட்டு இருந்தாரு, கையோட பொறுப்பு அங்க வந்துட்டாரு போல இருக்கு. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவருக்கும் ஒரு ஆர்வம். மாப்பிள்ளை இதை பத்தி தப்பா நினைச்சுக்கலையே? அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலண்ணே. இன்னும் கேட்டால் நீங்க என்னென்ன கேள்வி கேட்கறீங்களோ அதெல்லாம் இப்பவே கேட்டுருங்க. அப்புறம் நாளைக்கு இது சொட்ட அது சரியில்லைன்னா சொல்லப்படாது அப்படின்ட்டாரு. நல்ல குணவானத்தான் இருக்காரு. அண்ணே மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப நல்லா இருக்காருண்ணே. பார்க்க நல்லா இருக்காருன்னு சொல்றீங்களே, போட்டோ எதனாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா? அடாடாடா, இந்த தரகர் பண்ண குழப்பத்துல நான் போட்டோவை கேட்க மறந்து விட்டேனே. போட்டோ என்னமோ போட்டோ, வாரம் வியாழக்கிழமை மாப்பிள்ளை நம்ம ஊர் கோயிலுக்கு வர்றாரு, அங்க வச்சு நேரா பாத்துக்குவோம். ஏதோ ஆண்டவன் கிருபையில நல்ல விஷயமா தான் காதுல விழுது. ஆமா, அந்த பொண்ணு ஜாதகத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு வருது. எனக்கு என்னவோ இந்த இடம் முடிஞ்சிரும் தோணுது. நீ என்ன நினைக்கிற மயில? இன்னும் என்ன நினைக்கிறதுக்கு இருக்குண்ணே? அண்ணே மாப்பிள்ளை நல்லவரா தெரியறாரு, நல்ல அழகா இருக்காரு. அண்ணே நாதத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காருண்ணே. நாதமா? ஆமாண்ணே. அது எப்படி? அந்த தேங்காய அப்படி சுண்டி சுண்டி அதோட குணத்தை சொல்றாரு. அதுல ஏதோ நாதம் வருமாமே, அது வச்சு இதுதான் குவாலிட்டி அப்படிங்கிறாரு. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சுண்ணே. முடிச்சிடலாம். மயிலண்ணே, என்னண்ணே ஒத்த எங்க வீட்டு ஓட்டு இடுக்கல வச்சுட்டு வந்துட்டீங்க? இந்தாங்க பிடிங்க. அது ஆமா, நீங்க மாப்பிள்ளைய விசாரிக்க போன விஷயத்த தெய்வான கடை சொல்லலையா? நான் சொல்லிதான் அந்த அக்காவுக்கே தெரிஞ்சது. நல்ல விஷயம் பண்ணமா, நல்லா இருப்ப நீ, நல்லா இருப்ப. அண்ணே அப்போ சித்தப்பாக்கு இன்னைக்கு வீட்டுல செம்ம கச்சேரி தான். பொண்டாட்டியை அடிச்சாலும் திட்டினாலும் மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சவன எவ்வளவு பயந்துட்டு போறான் பத்தியா? பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர். சாப்பிட வரீங்களா? வரேம்மா, வாங்க. நானும் இப்படிதான் இருக்கேன். கொண்டாங்க கொண்டாங்க. இன்னைக்கு வாசிப்பெல்லாம் பலமோ எக்கச்சக்கமா வாசிட்டீங்க போல. ஆமா, எந்த ஊருக்கு கச்சேரிக்கு போனீங்க? எம்புட்டு தான் தந்தாங்க. சொந்த வீட்லயே கட்டின பொண்டாட்டிட்ட பொய். அடேங்கப்பா, என்ன ஒரு நடிப்பு. காலையிலேயே சீக்கிரமா எழுப்பி விடு, முக்கியமான வேலைக்கு போகணும்னு சொல்லும் போதே நினைச்சேன் பேசாம ஒத்துதறத நிப்பாட்டிட்டு நாடகத்துல நடிக்க போங்க. உங்க மூஞ்சிக்கு ரொம்பத்தே நல்லா இருக்கும். ஹெமோ, நானே ஹீரோமா இருக்கேன், என்ன யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த வயசுல அப்பா கூப்பிட போறாங்களா என்ன? இல்லே, உங்க அப்பா மாதிரி உனக்கு நடிப்பு வராதுடா. என்னமா நடிக்கிறாரு? ஆமாமா, காலையில கிளம்போது உண்மையில அப்பா கச்சேரிக்கு போறாருன்னு தான் நினைச்சேன். என்னப்பா? காலையிலேயே ஒத்த வச்சுட்டு விக்கு விக்குன்னு போகும்போதே நினைச்சேன், என்னடா கச்சேரிக்கு போறவரு ஒத்த வச்சுட்டு போறாருன்னு சொல்லி ஒத்த கண்டை குடுக்கறனே, அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நான் கச்சேரி போல எங்க அண்ணன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்லி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரியே ஒத்த தூக்கிட்டு ஓடும்போது பாக்கணும். சரி, வெக்கமா இருக்கு. நான் என்ன திருட போனா இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணனா? தப்பு பண்ணலன்னா எதுக்கு ஒளி மறைப்பு? பொய்யா சொல்லிட்டு தானே உங்க அண்ணன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்க. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இருக்கா? உண்மையை சொல்லிட்டு போயிருந்தா அண்ணன் முனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சகுனம் பார்த்து அனுப்பிச்சு வச்சிருப்பியா? நல்ல காரியத்துக்கு போறானேன்னு கூட இல்லாம வாய்க்கு வந்தபடி பேச அனுப்பிச்சிருப்பேன். அதனாலதான் சொல்லாம போனேன். சொல்லத்தான் செய்வேன். என் மகளுக்கு எத்தனை தடவை மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். ஆடாம சேம கல்லு மாதிரி நின்னீங்க. இப்ப உங்க அண்ணன் மகளுக்கு ஆள் அம்போட கிளம்பிட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஓரம் வந்தேன்? ரொம்ப பேசாதடி. நான் பேசுறேன்னா ஊருக்குள்ள போய் சொல்லி பாருங்க யாரு பேசுறாங்கன்னு. சிரிக்க போறாங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள நம்ம தாங்க. அது புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நாளைக்கே நீங்க உடம்பு முடியாம படுத்துட்டா நானும் என் பிள்ளைய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஓடோடி வேலை செய்றீங்களே, அண்ணன் குடும்பம் அண்ணன் பிள்ளைன்னு சொல்லி நாளைக்கு அவங்களும் வந்து பார்க்க போறாங்க. தூரத்துல இருந்து கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏய், பேசாம இருக்கியா? இந்த பாரு, நான் யாருக்கும் எதையும் செய்யும்போது இவங்க கிட்ட இது இருக்கு, இதை இவங்க எனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்து எதையும் செய்யறது இல்ல. ஆமா, நான் என் கடமையை செய்யறேன். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அன்போட செய்யறேன். ஆமா, நீ சொல்ற மாதிரி நான் படுத்துக்கிட்டா எனக்கு இது வேணும், யாரு என்ன பாத்துக்குவாங்கன்ற கவலை எல்லாம் நான் கும்பிடுற சாமி கிட்ட விட்டேன்டி. அவன் பாத்துக்குவான். உங்ககிட்ட நான் சொல்லாம போனேனே, அனாவசியமா நீ எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லாம போனேன். ஆமா, உனக்கு பயந்து போனேன்னு நினைச்சுக்காத. முதல்ல திருவாயை மூடிட்டு சோத்த போடுப்பா. அப்பா, அப்பா, இல்லாத கச்சேரிக்கு ஒத்து எடுத்துட்டு போறீங்க ஏன்? போடா, நீ வேற.
சரி அம்மா வாசிப்பு எப்படி இருந்துச்சு? என்ன மீனாட்சி, வழக்கத்தை விட இன்னைக்கு அதிகமாவே பூ வாங்குற? இதெல்லாம் காரணமா தான். அப்புறம் பொண்ணு அலங்காரத்துக்கு, ஜடை செய்யறதுக்கு, மாலை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் பூ சேர்த்து போடு. இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க போறேன். ஏதாவது விசேஷமா? ஐயோ, இதெல்லாம் செஞ்சாதானே காசு கூட வந்து கிடைக்கும். செலவு காத்துட்டு இருக்கா இல்லையா? என்ன செலவு? மகேஸ்வரிக்கு கல்யாண பேச்சு வீட்டுல எடுத்துட்டோம். ஒரு நல்ல ஜாதகம் வேற பொருந்தி வந்திருக்கு. சீக்கிரமா நல்ல காரியம் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுக்கு செலவாகுமா இல்லையா? நல்ல விஷயம்தான். ஆமா, 2 கல்யாணத்தையும் ஒன்னாவா வைக்க போறீங்க? என்ன சொல்ற? தெய்வானதா அவ மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல மும்மரமா இருக்கல்ல. பாக்கட்டும். முதல்ல மகேஸ்வரி தானே மூத்தவ, அவளுக்கு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காமுக்கு முடிச்சுக்கலான்னு அண்ணன் தம்பியும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. சரி. சடங்குக்கு ஜட ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. நீ அப்படி ஓரமா நில்லு, என்னால முடிஞ்சதை செய்யறேன். ஒரு 3 கிலோ போடு. தெய்வானே, ஒன்னு கேட்கணும். என்ன கேட்க போற? காமுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி என்ன அவசரப்படுத்தினல? ஆமா. காமுவுக்கு லேட்டா தான் கல்யாணம் பண்ணணும்னா நாம எதுக்கு அவசரப்படணும்? நிதானமா பாத்துருக்கலாம்ல. எவன் சொன்னா லேட்டா கல்யாணம் பண்ண போறேன்னு? காம கல்யாணத்தை சீக்கிரமே பண்றேன். சீக்கிரம் பண்றேன்னு நீ சொல்லிட்டா போதுமா? ஏமாக கல்யாணத்தை பத்தி நான் சொல்லாம வேற எந்த கொடுக்க